அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அலர்ஜி, சளி தொந்தரவு, இரும்பல் போன்ற விஷயத்தில் மருந்து மாத்திரைகளையும் நல்ல மருத்துவரையும் குடும்ப மருத்துவர் ஆலோசனை எடுத்துக்கொள்வது மிக முக்கியம். நோய் உபத்திரங்கள் வந்தால் சுயமாக நீங்களாகவே எடுத்துக்கொள்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெருமாள் வழிபாடு யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படக்கூடிய வாரம். தைரியத்துடன் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். டக்கு எல்லா விதமான சுபகாரியங்களும், தொழில் அபிவிருத்தியும், பணவரவும், முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பும், வாகன அமைப்பும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, எல்லா உறவுகளும் செல்வது வருவது என்று சந்தோஷமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் காணப்படும். எல்லா விதத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது, கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் குரு இருப்பதனால் 7ஆம் இடத்தில் மனமிட்டு பேசுவதும், 3ஆம் நபர்களை நம்பி தேவையில்லாதது பேசி குடும்பத்தில் கலகத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதும், வேலையாட்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும் மிக மிக முக்கியம். தனுசு ராசிக்கு 7இல் குரு உள்ளதனால் வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பயணங்கள், தெய்வ மார்க்கங்கள் எல்லாமே சந்தோஷம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.